ஒருவருக்கு நீங்க அறிவுரை சொல்லணும்னா, தனிப்பட்ட ஒரு நபரை கை காட்டி அறிவுரை சொல்லணும்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைக்கும் மக்கள் முன்னாடி அவருடைய பெயரை பயன்படுத்தி ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்லல. இப்படிப்பட்ட மக்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. யாருடைய பெயரை பயன்படுத்தியும் முனாஃபிக்குகளுடைய பெயரை பயன்படுத்தி கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை சொல்லல. வழிகேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பத்தி பேசுறது வேற, மார்க்க விஷயங்களுக்காக, மார்க்க வழிகாட்டலுக்காக. அவர் வழிகேட்டில் இருக்கிறத அவர்கிட்ட இருந்து மார்க்கம் படிக்காதீங்கன்னு சொல்ல அது வேற. ஆனா தவற சுட்டி காட்டும் போது இந்த மாதிரி இந்த கப்பல் வந்து இப்படி செய்யறாங்க, இது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்றது மார்க்கம் அனுமதிக்காது. மக்கள் மத்தியில பொது தளத்துல வந்து அந்த அறிவுரையை அவங்க இடத்துல நீங்க தனிப்பட்ட முறையில தான் சொல்லணும். நான் சொல்லி பார்த்துட்டேன் கேட்கல, அவங்க திமிரா பேசுறாங்கன்னா அது உங்க வேலை இல்ல. அவங்க கேட்கணுங்கிறது அது உங்க கையில இல்ல. அதை நீங்க செஞ்சீங்களா முறையாங்கிறதா உங்களுடைய எண்ணத்திலிருந்து அந்த கேள்வி வந்துச்சுன்னா, ஏன் இப்படி தயூசா இருக்கிறாங்க அவங்க அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா, இதை நீங்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணீங்களா? அதை அணுகுனீங்களா? அவரிடத்துல திருத்துறதுக்கு ஒரு வழியை பார்த்தீங்களா? அதை கண்ணியமான முறையில் கையாண்டீங்களா? ஏன் ஃபிரௌனை பார்த்தே அல்லாஹ் அநீதம் செய்யக்கூடிய ஃபிரௌனை பார்த்து ஃபகூலஹு கௌலன் லய்யினா, மென்மையா பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஏன் அவங்க நினைவு பெறுவாங்க, மூசா ஹாரூன் நினைவு பெறுவாங்க, அல்லாஹ்வை வணங்கக்கூடியவங்களா மாறுவாங்க மூசான்னு சொல்றா அல்லாஹ். சரியா? கத்தாத்தா சொல்லக்கூடிய வார்த்தையை மறுபடியும் சொல்ற. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன ரப்புக்குமுல் அலான்னு சொல்லக்கூடிய, நான் தான் உயர்ந்த இறைவன் சொல்லக்கூடிய ஒருவனிடத்திலேயே மென்மையா பேசுங்கன்னு அல்லாஹ் சொல்லும்போது, சுப்ஹான ரப்பியல் அலான்னு சுஜூதுல விழக்கூடிய முஃமினிடத்திலே ஏன் மென்மையா பேச மாட்டேங்கிறீங்க?